சில பேருக்கு வயசு கம்மியாக இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸும் அவ்வளோவா இருக்காது. ஆனால் அவங்க ப்ரொமோஷன் வாங்கிட்டு மேலே போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களோட அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அதே நிலைமையிலேயே இருப்பாங்க. அதை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இதை நினச்சி பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதுதான் நிஜம். இது நிறைய கம்பெனிஸில் நடக்கும். இது எதனால் ஆகுது? ஏன்னா அவங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்குது. அவங்களால கான்ஃபிடென்ட்டாக இங்கிலீஷில் பேச முடியும். அந்த ஒரு காரியத்துக்கு தான் டீம் லீடர்ஸ், மேனேஜர்ஸ், மேலதிகாரிகள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்களால் எந்த அளவுக்கு கிளியராக கம்யூனிகேட் பண்ண முடியுதுன்றது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் கம்பெனிக்காக எத்தனையோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ காரியங்களை சாதிச்சிருக்கலாம். ஆனால் அது எதையுமே நீங்கள் கிளியராக இங்கிலீஷில் எடுத்து சொல்ல முடியலன்னா அது உங்கள் உயர் அதிகாரிகளுக்கு தெரியாமலே போயிடும். நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு உங்களை பற்றி தெரிய வரும். ஆனால் உங்களால் கான்ஃபிடென்ட்டாக பேச முடியலன்னா அவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கே பயப்படுவீங்க, அவங்கக்கிட்ட போய் பேசுகிறதுக்கு பயப்படுவீங்க, அவங்கக்கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்போ அவங்களுக்கு உங்களை பற்றி அவ்வளோவா தெரியாமலே போயிடும். உங்கள் மேலதிகாரிகளோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா தான் உங்களை பற்றி அவங்களுக்கு ஞாபகமே இருக்கும். இல்லைன்னா கூட்டத்தில் ஒரு ஆளாக தான் உங்களை பார்ப்பாங்க, உங்களை பர்சனலாக அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அதே சமயத்தில் அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க நல்ல இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணி மேலதிகாரிகளோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக ப்ரொமோஷன் கிடச்சி அவங்க மேலே போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் அதே இடத்துல தான் இருப்பீங்க. ஆங்கிலம் ஒரு மொழி மாத்திரம் இல்லை, அது உங்கள் கெரியர் க்ரோத்துக்கே ஒரு கருவி. அந்த கருவியை நீங்கள் நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் கெரியரில் நீங்கள் நல்லா க்ரோ ஆகலாம். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களால் மேலதிகாரிகளோட நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட நீங்கள் அவங்களோட கிளியராக பேசி அதை சால்வ் பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு ப்ராஜெக்டை வெற்றிகரமாக முடிச்சிட்டிங்கன்னா அதை பற்றி அவங்களுக்கு கிளியராக நீங்கள் விளக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இருக்கும்போது ப்ரொமோஷனுக்கு டைம் வரும்போது கரெக்டாக அந்த டைமில் உங்களை பற்றி அவங்களுக்கு ஞாபகம் வரும். நம்ம யாரையும் ஏமாற்றி பொய் சொல்லி மேலே வரணுன்னே கிடையாது. ஆனால் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ரெக்கக்னிஷன் நம்மளுக்கு கிடைக்காம போயிடக்கூடாது. அது எப்போ ஆகும்னா நம்ம பேசாமலே மௌனமாக இருந்தால் அப்படி ஆகும். ஆனால் நம்ம ஆங்கிலத்தில் நல்லா பேச கற்றுக்கிட்டு மேல் அதிகாரிகளோட நல்லா கம்யூனிகேட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ரெக்கக்னிஷன் சரியான நேரத்தில் கரெக்டாக கிடைக்கும். ப்ரொமோஷனும் கரெக்ட் டைமில் கிடச்சி உங்கள் கெரியர் க்ரோ ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். இதுக்காகவே இன்டர்வியூ இங்கிலீஷ்னு ஒரு கோர்ஸை நாங்கள் தயாரிச்சிருக்கோம். அந்த கோர்ஸுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அந்த கோர்ஸை நீங்கள் பார்க்கலாம்.